உங்களது மூன்றாவது அறிக்கையில சிலிண்டருக்கான மானியம் ரத்து செய்யப்படும், குறைந்தபட்ச அடிப்படை விலையாக ரூபாய் 500க்கு விற்பனை செய்யப்படும், சிலிண்டர் டெலிவரி மற்றும் ஊழியர்கள் மத்திய அரசு ஊழியர்களாக நியமனம் செய்யப்பட்டு மாத ஊதியம் 30,000 வரை கொடுக்கப்படும் மற்றும் போக்குவரத்திற்காக இலவச 2 வீலர் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சிலிண்டர் விலை இப்ப பாத்தீங்கன்னா 1200 வரை போய்கிட்டு இருக்கு. 500 நீங்க குறைப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. அதற்கு சாத்தியமாகுமா? சிலிண்டருக்கு மானியம் வந்து ரத்து பண்ணுறோம். ஏன்னா வந்து அவங்க ஒரு சிலிண்டர் பண்ணோம்னா 400 100 அப்படின்ட்டு அந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி கவர்மெண்ட் மானியம் கொடுக்குறாங்க. ஏற்கனவே 5 வருடங்களுக்கு முன்னாடி 400 400 சில்லறை இருந்தது தான் படிப்படியாக ஏற்றி இப்போ 1200 வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. அதனால சிலிண்டர் விலை 500 கொடுக்குறதுங்கிறது நமக்கு சாத்தியம்தான். அவங்க ஏற்கனவே விலையைத்தான் கூட்டியிருக்கிறாங்க. அதனால 500 கொடுக்குறது வந்து நமக்கு அரசாங்கத்துக்கு வந்து எந்த விதத்துலையும் நட்டம் கிடையாது. அவங்க வரியை வாங்கணும் அப்படிங்கிறக்காக தான் அந்த வேலையை பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் சிலிண்டர் தொழில் வந்து மத்திய அரசு பணியாக நாங்கள் இப்போ வந்து அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம். சிலிண்டர் டெலிவரி பண்ணுறவங்களுக்கு மாதம் வந்து 30,000 சம்பளம் கொடுக்குறோம். நாள் ஒன்றுக்கு 1000 வீதம் அப்படின்னு சொல்லி. நீங்கள் பொதுமக்கள் சிலிண்டர் வாங்குறவங்க அவங்களுக்கு டிப்ஸு 10 ரூபாயோ 50 ரூபாயோ எதுவுமே கொடுக்க தேவையில்லை. அந்த மாதிரி புகார்களும் நிறையா வருது. அது இல்லாமல் அவங்களுக்கு போக்குவரத்துக்கு வந்து எலக்ட்ரிக்கல் 2 வீலர் நாங்கள் கொடுத்துறோம். அதில் சிலிண்டர் ஏற்றிட்டு அவங்க டெலிவரி பண்ணுற மாதிரி மாத சம்பளம் கொடுத்துறோம். அதனால இது வந்து சாத்தியமான ஒரு ஒன்று தான்.